கடன் தொல்லையில் பாதிக்கப்பட்டிருக்கிற நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். அது என்ன பார்த்தீங்கன்னா, கண்ணீர் விட்டு கதறி நீங்கள் ஜெபிக்கணும். அதை தவிர வேறு வழியே கிடையாது. பாவ மன்னிப்பை கேட்கணும். ஆண்டவரே, நான் கடன் வாங்கினது தப்பு, நான் லோன் போட்டது தப்பு, நான் இன்ட்ரெஸ்ட்டுக்கு கடன் வாங்கினது தப்பு, மகளிர் குழுவில் ஒன்று போய் நான் சேர்ந்தது தப்பு, ஆண்டவரே நான் பேங்க்கில் லோன் எடுத்தேன், அது தப்பு, எல்லாத்தையும் எனக்கு உணர்த்தி தந்தீங்க, இனிமேல் நான் கடன் வாங்க மாட்டேன் அப்படின்னு ஒரு பொருத்தனையோடு நீங்கள் ஆண்டவர்கிட்ட வரணும். ஓகேங்களா? மேலே நீங்கள் யாராவது சொந்தக்காரர்கிட்ட போய் கடன் தொல்லைக்காக ஒருவேளை அவங்கக்கிட்ட நீங்கள் நகை இல்லை பணத்தை வாங்கிட்டு இல்லை வீட்டு டாக்குமெண்ட்டை வாங்கி வச்சுட்டு அதை ரிட்டன் மூட்டு தர முடியாமல் ரொம்ப வேதனையோடு கூட இருப்பீர்களானால் நீங்கள் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேளு. ஆண்டவரே, உங்கள் வார்த்தையை மீறி உங்கள் சமூகத்தை விட்டுட்டு நான் கடன் வாங்கிட்டேன், என்னை தயவுசெய்து ஏசப்பா நீங்கள் மன்னிச்சிருக்குன்னு சொல்லி மன்னிப்போடோ கண்ணீரோடோ தேவ சமூகத்தை நீங்கள் தேடி வந்தீங்கன்னா கர்த்தர் உங்கள் கூப்பிடுதல் சத்தத்தை கேட்பார். ஓகேங்களா? என்னோடு கூட இந்த 61வது சங்கீதத்தை எடுத்துக்கொள்ளுங்க. இந்த 61வது சங்கீதத்தில் தாவீது ராஜா என்ன சொல்கிறான்றதை நல்லா பாருங்கள். தேவனே, என் கூப்பிடுதலை கேட்டு என் விண்ணப்பத்தை கவனியும். என் அன்பு சகோதரியே, கர்த்தர் உன்னோடு பட்சமாக பேசுகிறாருமா. ஏன்னா நீ வாங்கியிருக்கிற கடனுக்காக மனஸ்தாபத்தோடு கண்ணீரோடு ஆண்டவர்கிட்ட வந்திருக்கிறம்மா. ஏசப்பா உன்னை வெட்கப்படுத்த வாய்ப்பே கிடையாது. உன் ஆண்டவர் இனிமேல் கைவிட மாட்டார். ஏன்னா தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டுவிடுவனும் இரக்கம் பெறுவானன்று ஆண்டவர் சொல்லியிருக்கிற. அதனால் நான் ஆரம்பத்தில் சொன்னேன், நீங்கள் வாங்கின கடத்துக்காக மனஸ்தாப்படுங்க, இனிமேல் நான் கடன் வாங்க மாட்டேன்னு சொல்லி பொருத்தனை பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன். உங்களை எத்தனை பேர் ஏசப்பா இனிமேல் நான் கடன் வாங்க மாட்டேன், நான் ஒரு பொருத்தனை பண்ணுறேன், என்னால் முடிஞ்ச அளவுக்கு விசுவாசத்தை நான் இருப்பேன், விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போனால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாக இருக்கான்னு நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க, நீதிமான் என்னென்றைக்கு அசைக்கப்படுவதில்லைன்னு சொல்லியிருக்கிறீங்க. இன்றைக்கு ஆண்டவர் நான் தெரிஞ்சோ தெரியாமலோ என்னுடைய குடும்ப செலவுக்காக, வீடு கட்டுவதற்காக, பிள்ளைகளை ஆண்டவரே படிக்க வைக்கிறதுக்காக, பிள்ளைகளுக்கு திருமணம் செய்வதற்காக நான் அங்கே இங்கும் கடன் வாங்கி இப்போ சிக்கிக்கின்னு ரொம்ப கண்ணீரோடு ஏசப்பா வாழ்வா சாவான்னு சொல்லி ரொம்ப வேதனையோடு இருக்கிற ஆண்டவரே, எனக்கு ஆண்டவரே இந்த கடன் தொல்லையிலேருந்து ஒரு நிம்மதி, ஒரு விடுதலை நீங்கள் தரீங்களா, என்னால் உங்களுடைய சமூகத்தில் நான் விழுந்து கிடப்பேன்னு சொல்லி எத்தனை பேர் ஆண்டவருக்கு பயந்து கர்த்தருடைய சமூகத்தில் விழுந்து கிடக்கிறீங்களோ, கர்த்தர் சொல்றாரு, தாவீதுடைய விண்ணப்பத்தின் சத்தத்தை நான் கேட்ட தேவன். தாவீது ஜெபித்த போது தாவீதுடைய ஜெப சத்தத்தை கேட்டு அவனை ராஜ அந்தஸ்து உயர்த்தின பெரிய தேவனாய் உன் மத்தியிலே என் பிள்ளையை நான் அசைவாடுகிறேன்னு சொல்லி ஆண்டவர் உங்கள் மத்தியில் அவர் சமூகத்தை கொண்டு வந்திருக்கிறேன். நீங்கள் இப்போது ஒரு வேளை தனிமையில் உட்காந்துக்கின்னு கண்ணீரோடு நீங்கள் அழக்கூடியவர்களாக இருப்பீங்கனால் கர்த்தர் சொல்கிறாரு, தாவீதை கொண்டு ஆண்டவர் பேசுகிற வார்த்தையை நல்லா பாருங்கள், உங்களுக்கு பெரிய ஒரு ஆறுதல் உண்டாகும், பெரிய ஒரு சமாதானம் உண்டாயிடும். ஏன்னா உங்கள் பாவத்தை நீங்கள் உணர்ந்துட்டீங்க. நம்ம கடன் வாங்குறது தப்பு, அது எப்பேற்பட்ட பாவக்கட்டு, அது எப்பேற்பட்ட அடிமைத்தனம், அதனால் ஏற்பட்ட அவமானம், நிந்தை, கண்ணீர், பிரச்சனைகள், போராட்டங்கள், உபத்திரங்கள் எல்லாத்தையும் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் உணர்ந்து பார்த்துட்டீங்க. ஏன்னா ஒரு மனுஷன் கடன் வாங்கினா தான், நான் சொல்கிற மறுபடியும் சொல்ல, நீங்கள் கடன் வாங்கினா தான் இந்த உலகனா என்னன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். உலகத்தில் இருக்கிற மனுஷர்கள் இந்த பணத்துக்காக எப்படி பேய் போல மிருகம் போல இருக்கிறாங்க அப்படின்னு இப்போ தான் உங்களுக்கு தெளிவாக உலகம் புரிஞ்சிருக்கு. இன்னும் கடவுளை அறியாதவங்கிட்ட நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு வாங்கினதால அந்த கடன்காரன் கொடுத்த ப்ரெஷர், அவன் கேட்ட கேள்வி, அவனுடைய நிர்பந்தம், அவன் தொலைபேசியில் ஃபோனில் உங்ககிட்ட பேசின வார்த்தைகளை கேட்டு அப்படியே உடைச்சி போய் நொறுங்கி போய் இனி நம்ம ஏன் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த வாழ்க்கையுடைய கடைசி எண்டில் கூட நீங்கள் வந்திருக்கலாம். கர்த்தர் சொல்கிறாரு, இந்த வசனத்தில் நல்லா பாருங்கள், கர்த்தர் சொல்கிறார், ஏசப்பா சொல்கிறார், என் அன்பு சகோதரி உன்னை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாருமா,
கண்ணீரோடு அழுது கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரியே, உன்னை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாருமா. என்ன சொல்கிறாருன்றதே 61ஆம் சங்கீதம் 2வது வசனத்தை படித்து, என் அன்பு சகோதரியே, ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கிற அந்த பிரசனத்தினால், அந்த தேவ கிருமினால் இன்னைக்கு நீ மூடப்பட போகிறமா. நீ எந்த இடத்துல எந்த ஊரில் இருந்தாலும் கர்த்தர் உன்னை தேடி வந்து உன்னை ஆசீர்வதிக்க போகிறாருமா. உன் வீட்டுக்கு ஏசப்பா வந்திருக்கிறாருமா. உன்னை உயர்த்த, உன்னை கனப்படுத்த, உன்னை ஆசீர்வதிக்க, கீர்த்தியோடு புகழ்ச்சியோடு நீ அவமானப்பட்ட அந்த ஊரில் என் அன்பு சகோதரி உன்னை உயர்த்த ஏசப்பா உன் வீட்டுக்கு வந்திருக்கிறார். அவர் வாசலில் தான்மா இருக்கிறாரு, கதவை தட்டினே இருக்கிறார். அவருடைய சத்தத்தை கேட்டு நீ கதவை அவருக்காக திறந்தேனா ஏசப்பா உன் வீட்டுக்கு வருவார். என் அன்பு சகோதரி, உன் இருதயமாகிய கதவை அடைச்சிக்காத. உலகமே உன்னை கைவிட்டுடலாம், உற்றார் உறவினர்கள் பந்து ஜனங்கள் உன்னுடைய கூட பிறந்த ரத்தம் கூட உன்னை கைவிட்டிருக்கலாம். உன்னை ஒருபோதும் கைவிடாத ஒரு தெய்வத்தை இன்றைக்கி நான் உனக்கு அறிவுப்படுத்துகிறேன். அவர் பேர் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவர் என்றென்றைக்கும் ஜீவிக்கிற தேவன். அவருடைய ராஜ்யத்துக்கு முடியிறாது. அவர் பெரியவராக இருக்கிறார், மகிமையான தேவனாக இருக்கிறார். அவர் அதிசயங்களை அற்புதங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார். ஏசப்பா சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு பாருங்க. தாவீது சொல்கிறாரு, எனக்கு எட்டாத உயரமான கன்மலை மேலே என்னை கொண்டு போய் நிறுத்தினாரே. நல்லா கவனிங்க. 61ஆம் சங்கீதத்தில் தாவீதோட இருதயம் அப்படியே சோர்ந்து போயிருக்கு. வசனத்தை பாருங்கள். முதல்ல தாவீதோட இருதயம் எப்படி இருக்குதான், கூப்பிட்டு அப்படியே சோர்வு அடைஞ்சிருக்கு. நீங்கள் உங்களுடைய கடன் பிரச்சனைக்காக, பொருளாதார கஷ்டத்துக்காக பல நாள் நீங்கள் ஜெபம் பண்ணி ரொம்ப சோர்ந்து போய் உங்கள் கண்ணில் இருக்கிற கண்ணீரெல்லாம் வற்றி போயிட்டு அப்படியே பலன் இல்லாமல், செய்வதறியாமல் நம்ம ஏன் இருக்கணும், பைத்தியம் பிடிச்சது போல் இருக்குது, இந்த உலகத்தில் பணம் இவ்வளோ முக்கியமாக இருக்குது, நான் கர்த்தருடைய பிள்ளை, என்னை காப்பாற்ற எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லைன்னு சொல்லி அன்பு சகோதரியை ஒருவேளை நீ அழுது கொண்டு இருக்கலாம். அன்னைக்கு தாவீதோட இருதயம் கூட அப்படியே சோர்ந்து போயிருக்குது. தாவீது சொல்கிறாரு, என் இருதயம் தொய்யும் போது பூமியின் கடையாந்திரத்திலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுவேன். நல்லா கவனிங்க. இருதயம் தொய்யும் போது அப்படின்னா என்ன அர்த்தம்? இருதயம் அப்படியே சோர்வாயிடுச்சு, அவ்வளோதான், வாழ்க்கையோட எண்டு, உலகத்தோட எண்டு, பூமியின் கடையாந்தரத்தில் நான் தள்ளப்பட்டு கண்ணீரோடு ஆண்டவர் நான் இருக்கிறேன்ப்பான்னு சொல்லி தாவீது இங்கே கதற. என் அன்பு சகோதரியே, உன்னுடைய இருதயம் கூட கடன் தொல்லையினால ஒவ்வொரு மாதம் வாங்குகிற சம்பளத்தெல்லாம் நீ இன்ட்ரெஸ்ட்டு கட்டிட்டு இருதயத்தில் பயங்கர சோர்வோடு துக்கத்தோடு, குடும்பத்தில் எந்த ஆசீர்வாதம் இல்லை, நான் மாதம் ஏதாவது ஒரு நல்ல ஆகாரத்தை சமைச்சு சாப்பிட்லாம் அப்படின்னு ஆசைப்பட்டால் கூட பல நாளாச்சு நான் ருசியான ஆகாரத்தை சாப்பிட்டு நான் வாங்குகிற சம்பளத்தெல்லாம் வட்டி தான் கட்டுறேன், இந்த லோன் அடைக்கணும், அந்த லோன் அடைக்கணும், இந்த லோனு கட்டணும், அந்த லோனு கட்டணும்னு சொல்லி வாங்குகிற சம்பளத்தெல்லாம் இப்படி பிச்சு கொடுத்துட்டு, சம்பளத்துக்கு மீறி ஒருவேளை, வருமானத்துக்கு மீறி ஒருவேளை அந்த கடன் தொல்லை ஏற்பட்டு அந்த கடன் அடைக்கிறதுக்கு வேறு இடத்துல கடன் வாங்கி அப்படியே உடைஞ்ச ஒரு படகு போல, உடைஞ்ச ஒரு பாத்திரம் போல, உடைஞ்சு போகிற ஒரு கண்ணாடி போல உன் இருதயம் ஒருவேளை அப்படியே சுக்கு நூறாய் உடைஞ்சி போய் நொறுங்கி போய், என் அன்பு சகோதரி, ஒருவேளை நீ கண்ணீரோடு கதறி கொண்டு இருக்கலாமா. ஆண்டவர் சொல்கிறாரு, உனக்கு எட்டாத உயரமான ஒரு கண்மலை மேலே உன்னை போய் கொண்டு போய் நிறுத்துவேன், சோர்ந்து போகாதே. ஏசப்பா சொல்கிறாருமா, உன்னுடைய சொந்த சகோதரன் போல என் அன்பு சகோதரியை சொல்கிறேன், நீ சோர்ந்து போகாது. என் அன்பு சகோதரி, ரொம்ப வாழ்க்கையில் சோர்ந்து போய் கடன் தொல்லை நிமித்தமாக பிஸ்னஸில் ஏற்பட்ட லாஸு, பிள்ளைகளுடைய சில காரியங்களுக்காக கடனை வாங்கிட்டு பிள்ளைகளை படிக்க வைக்க, கல்யாண காட்சி பண்ணி கொடுக்க கடனை வாங்கிட்டு என் அன்பு சகோதரனே, ஒருவேளை அப்படியே கண்ணீரோடு கூட நீ தேவ சமூகத்தில் கதறி கொண்டு இருக்கலாம். ஏன் தான் இதை செஞ்சேன்னு தெரியல, ஏன் தான் கடன் வாங்கி அதை செஞ்சேன்னு தெரியல, ஏன் இன்ட்ரெஸ்ட்டுக்கு வாங்கி இப்படி செஞ்சேன்னு தெரியல, நான் எப்படி தான் போய் அந்த கடத்தில் சிக்கினேன்னு தெரியல, இன்றைக்கி இதனால் எனக்கும் என்னுடைய ஒய்ஃபுக்கும் பிரச்சனை, சமாதானம் இல்லை, குடும்பத்தில் சமாதானம் இல்லை, பிள்ளைகளுக்குள்ள சமாதானம் இல்லை,
கல்யாணம் பண்ணி கொடுத்த இடத்துல ஒரு மருமக இருக்கிறான், அவன் கூட என்னை மதிக்கலை அப்படின்னு எல்லா பக்கமும் உடைக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு அப்படியே இறுதியும் சோர்ந்து போயிருந்தா கர்த்தர் சொல்கிறாரு, சோர்வோடு கலக்கத்தோடு கண்ணீரோடு மனசில் வலி வேதனையோடு துன்பத்தோடு பிரதானமாக கடந்தொலையோடு கதறி கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரி, என் அன்பு சகோதரி, கர்த்தர் சொல்கிறாரு, உனக்கு எட்டாத உயரமான கண்மலை மேலே கண்டிப்பாக நான் கொண்டு போய் நிறுத்துவேன். அன்றைக்கி உன் இருதயம் சந்தோஷப்படும். அன்றைக்கி ஒரு இளைப்பாறுதல் வாழ்க்கையில் வரும். அன்றைக்கி உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய சமாதானம் வரும்னு சொல்லி கடந்தொலையில் பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரோடு கர்த்தர் பட்சமாக பேசுகிறேன். இந்த 61ஆம் சங்கீதம் 1 2 வாசிங்க. தயவு செய்து நீங்கள் பைபிள் இருந்தால் பைபிளை கையில் எடுங்க. உங்களுக்கு எவ்வளோ கடன் வேணா இருக்கட்டும், எவ்வளோ கடன் பிரச்சனை இருக்கட்டும், அது லட்சமாக இருக்கட்டும், கோடியாக இருக்கட்டும், கர்த்தருக்கு அது லேசான காரியம். உண்மையாக போய்ங்களா? நீங்களே சொல்லுங்கள். ஏசப்பாவுக்கு அது லேசான காரியம் தானே. அவர் இப்போது உங்களுக்கு எவ்வளோ கடன் இருக்குதோ அதை ஒரு நிமிஷம் எந்த ரூபத்திலேயாவது கொண்டு வந்து கொடுக்கறது அவரால் முடியும். அன்றைக்கி எலியா ஒரு கேரி தாற்றங்கரையில் இருக்கிறான். உலகத்தையே ஆளக்கூடிய ஆகாப் ராஜாவால் கூட அந்த கேரி தாற்றங்கரையை கண்டுபிடிக்க முடியாது. சொல்லுங்கள், உண்மையாக போய்ங்களா? அன்னைக்கு ஆகாப் ராஜா உலகத்தை ஆள்றான். குறிப்பாக அந்த சமாரியாவை அரசாள்றான். அவனுக்கு தெரியுமா எலியா வந்து கேரி தாற்றங்கரில் இருக்கிறான் அப்படின்னு தெரியுமா? தெரியாது. 3 வருஷம் ஆகாப் ராஜாவுடைய கண்ணிலேயே எலியா படலை. ஆகாப் ராஜா எலியாவை தேடாத இடமே கிடையாது. ஆனால் 3 வருஷம் கண்ணில் எலியா சிக்கவே இல்லை. இப்போது நல்லா கவனிங்க, அந்த கேரி தாற்றங்கரையில் ஒரு நாள் உணவு கிடைக்கலான்னா கூட அந்த எலியாவுடைய இருதயம் எப்படி சோர்வாயிடும் யோசனை பண்ணிப்பார். ஆனால் ஏசப்பா விட்டாரா? விடியற் காலத்தில் அவனுக்கு அப்பமும் இறைச்சியும் ஆண்டவர் கொண்டு வந்தார். யோசனை பண்ணிப்பார். ஏன் விடியற் காலையில் கொண்டு வந்தார்? அந்த வரலாறு எடுத்து பாருங்கள். ராஜாக்களின் புஸ்தகத்தில் அந்த வரலாறு கவனிங்க. அந்த காகங்கள் ஏன் விடிய காலையில் அப்பம் கொண்டு வந்தது, இறைச்சி கொண்டு வந்தது? பொழுது விடிஞ்ச பிறகு கொண்டு வரலாமே. சொல்லுமா என் அன்பு சகோதரி? எலியாவுக்கு ஆண்டவர் அந்த கேரி தாற்றங்கள்லாம் இருக்கும்போது அப்பமும் இறைச்சியும் பொழுது விடிஞ்ச பிறகு கொண்டு வரலாம். ஏன் அப்பா வந்து விடிய காலத்தில் கொண்டு வந்து அவனுடைய பசியை ஆத்துறாரு? ஏன்னா பொழுது விடிஞ்ச பிறகு ஒருவேளை எலியா, அப்பா என் இருதயம் சோர்வாக இருக்குது, இன்றைக்கி எனக்கு ஆகாரம் இல்லையே, நான் ரொம்ப சோர்ந்து போயிருக்கேன்னே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நோக்கி கூப்பிட்டா ஆண்டவரால் தாங்க முடியுமா? நீங்கள் சொல்லுங்கள். எவ்வளோ அன்பான தெய்வம், எவ்வளோ இரக்கமான தெய்வம். விடியற் காலத்தில் அவனுக்கு இறைச்சியும் அப்பவும் கொண்டு வந்து அந்த காகங்கள் கொடுக்கும். தாகத்துக்கு அந்த கேரி தாற்றங்கரையில் இருக்கிற சுத்தமான ஜலத்தை அந்த எலியா பானம் பண்ணுறான். அப்படி இருக்கும்போது என் அன்பு சகோதரியே, உன்னை தவிக்க ஆண்டவர் விடுவாரா? காகங்களை கொண்டு எலியாவை போஷித்த தேவன் உன்னோடு இல்லையா? கர்த்தரை ஆராதிக்கும் போது, பாட்டு பாடும்போது உன் இருதயத்தில் பெரிய ஒரு ரட்சிப்பின் சந்தோஷத்தை ஆண்டவர் தந்தார் அல்லவா? அதை அழிக்க சாத்தானால் முடியுமா? இன்றைக்கி வேணால் அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை இந்த கடன் என்கிற பிசாசு கட்டுக்கட்டி ஏமாற்றி வஞ்சித்து உன் இருதயத்தை சோர்வடை செஞ்சிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் உன்னை கண்மலை மேலே கொண்டு போய் உயர்த்து வருமா? தேவாதி தேவன் உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறாருமா? நீ நினைக்கிற என் வாழ்க்கை கெட்டு போச்சு, அவ்வளோதான் போல என் வாழ்க்கை. சில பேர் நினைக்கிறாங்க அப்படிதான், நம்ம வாழ்க்கை அவ்வளோதான், நம்ம தோற்று போயிட்டோம், இனி நம்ம வாழ்க்கை சக்ஸஸ் ஆகாது, நம்ம பிஸ்னஸ் சக்ஸஸ் ஆகாது, நம்ம வாங்கின கடத்தை அடைக்க முடியாது, எந்தெந்த கடத்தை கொடுப்பேன், பேங்க் லோனை கட்டுவேனா, மகளிர் லோனை கட்டுவேனா, இல்லை ஜுவல்ஸு அடமானம் வச்சுக்கிறேன் அதை கட்டுவேனா, இல்லை லோக்கலில் சில பேர்கிட்ட நான் கடன் வாங்கியிருக்கிறேன் அதை கட்டுவேனா, இல்லை சொந்தக்காரர்கிட்ட நகையெல்லாம் வாங்கி இது மாதிரி வச்சுருக்கேன்னு அதை மூட்டு கொடுப்பேனா, பிள்ளைகள் வாழ வயசுக்கு வந்த பிள்ளைங்க இருக்குது, கல்யாண காட்சி பண்ணுற வயசில் குழந்தைகள் இருக்குது, அதுங்களை சீர் பண்ணுவேனா, வீட்டில் இவ்வளோ குறைகள் இருக்குது,
வீட்டுக்கே தேவையான பொருட்களை வாங்கி போட முடியல. எங்கேருந்து எனக்கு வருமானம் வரும், எப்படி வரும், கடனை எப்படி அடைப்பேன், பிள்ளைகள் எப்படி கரை சேர்ப்பேன், இருக்கிற கடத்தை அடைக்கிறதுக்கு வழியே பிறக்கலையே, நான் என்ன செய்வேன்னு சொல்லி ஒரு வேளை நீங்கள் அப்படியே இறுதியும் சோர்வாயிட்டு கண்ணீரோடு கூட நீங்கள் இருக்கலாம். கர்த்தர் சொல்றாரு, காகங்களை கொண்டு நான் எலியாவை போஷித்த தேவன். ஏன்னா அவன் எனக்கு ஊழியம் செய்தான், அவனை நான் கனப்படுத்தினேன் அப்படின்னு ஆண்டவர் எலியாவை கொண்டு உங்களோட ஆண்டவர் பேசுகிறேன். நீங்கள் ஆண்டவர்கிட்ட பேசு. ஆண்டவரே, கேரித்தாற்றங்கரை எங்கேயோ இருக்குதப்பா, அங்கே ஆண்டவரே ஒரு தேவ மனுஷன் எலியா ஆகாப் ராஜாவுக்கு பயந்து அங்கே நீங்கள் சொன்னதால் ஒளிஞ்சின்னு இருக்கிறான். ராஜாவாலேயே அவனை கண்டுபிடிக்க முடியல, ஆனால் நீங்கள் அவனை கண்டுபிடிச்சி அவன் பசிக்கு அப்பமும் இறைச்சியும் கொண்டு போய் கொடுத்து அவனை சந்தோஷப்படுத்தினீங்களா ஆண்டவரே. இது வரைக்கும் நான் பறந்து வளர்ந்து சந்தோஷத்தில் ஏசப்பா நான் அனுபவிக்கலை. புத்தி தெரிந்த அந்த நாள்லேருந்து இந்த நாள் வரைக்கும் கடன் என் வாழ்க்கையே கடனாக இருக்குது ஆண்டவர். இந்த பாவத்திலேருந்து, இந்த சாபத்திலேருந்து, இந்த அடிமைத்தன கட்டிலேருந்து என்றைக்கு தான் எனக்கு விடுதலை தரீங்க ஆண்டவர். என்னால் முடியல ஆண்டவர், என் உடம்புல தெம்பு இல்லை ஆண்டவர், உடம்புல 1000 நோய் இருக்குதப்பா, நான் என்ன செய்ய முடியும் ஆண்டவர், நான் உங்கள் பிள்ளையாயிட்டேன், தயவுசெய்து ஏசப்பா என்னை காப்பாற்றுங்கன்னு சொல்லி எத்தனை பேர் இன்றைக்கி கதறீங்களோ. உண்மையிலே உங்கள் சொந்த சகோதரன் போல சொல்கிறேங்க, ஏசப்பா உங்களை கைவிட மாட்டேன். நீங்கள் சோர்ந்து போகாதீங்க, தயவுசெய்து சொல்கிறேன், சோர்ந்து போகாதீங்க. நீங்கள் 61ஆம் சங்கீதம் ஃபுல்லாக வாசிங்க. தாவீது சொல்கிறாரு, இறுதியும் தொய்யும் போது பூமியின் கடையாந்தரத்திலிருந்து கர்த்தர் நோக்கி நான் கூப்பிட்டேன், எனக்கு எட்டாத உயரமான கண்மலை மேலே கர்த்தர் என்னை கொண்டு போய் நிறுத்தினாரே. கர்த்தர் நிலை நிறுத்துவார். உண்மையிலே சொல்கிறேன், ஆண்டவர் நிலை நிறுத்துவார். நீ அவரை சார்ந்திருங்க. ஆண்டவர் சொல்கிறார், என் உள்ளங்கையில் உன்னை வரைந்திருக்கிறேன்ற, என் கரத்தை நிழலால் உங்களை மூடுவன் இருக்கிற, என்னுடைய காயங்களினால என் தழும்புகளால் நீங்கள் குணமானுன்னு சொல்லியிருக்கிற. இன்னும் யோசனை பண்ணி பாருங்க, நான் கர்த்தர், நான் மாறாதவர் அப்படின்னு ஆண்டவர் எத்தனை இடத்துல எழுதி வச்சிருக்கிறேன். தாவீது பல இடத்துல சங்கீதத்தில் எழுதுறாரு, கர்த்தரை நம்புங்க, கர்த்தரை நம்புங்க, கர்த்தரை நம்புங்கன்னு அவர் எழுதுறார். மேலும் தாவீது சொல்றாரு, கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர்னு சொல்றார். இந்த நல்ல தெய்வம் எப்படிமா என் அன்பு சகோதரி உன்னை கைவிடுவார்? கடன் தொல்லையில் அலறி துடித்து கொண்டு இருக்கிற, உனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை, ஒரு அனாதை போல வாங்குற சம்பளத்தெல்லாம் இன்ட்ரெஸ்ட்டு கட்டிட்டு அப்படியே உடஞ்சி போய் நொறுங்கி போய் ஐயோன்னு தேவ சமூகத்தில் என் அன்பு சகோதரியே நீ கதறி கொண்டு இருக்கிற. ஆண்டவர் உன்னை கைவிடவே மாட்டாருமா. நான் ஒரு வசனத்தை தரேன், உங்களுக்கு தெரிஞ்ச வசனம் தான். யோசுவாவின் புஸ்தகத்தில் ஆண்டவர் என்னம்மா சொன்னார்? நான் உன்னை விட்டு விலகவும் மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன்னு அப்பா சொல்லலையா? உன் முன்னாடி உட்காந்துங்க நான் ஒரு பெரிய பிரசங்கியாருன்னு காட்ட வரலம்மா. நான் ஒரு பெரிய பிரசங்கியாரு அப்படின்னு நான் காட்ட வரலம்மா. உன் கண்ணீரில் பங்கெடுத்துக்கொள்ள உன் சொந்த சகோதரன் போல ஆண்டுடைய வார்த்தையை கொண்டு வந்து உன்னை திடப்படுத்த வந்திருக்கிறம்மா. தயவு செய்து மனசை மாத்திரம் பதட விடாதீங்க. உங்கள் இருதயம் அப்படியே நீங்கள் பதட்டத்தில் விட்டுட்டீங்க, ஒரு தத்தளிப்பில் விட்டுட்டீங்களே அப்படின்னா மறுபடியும் அந்த இருதயத்தை ஒருமுகப்படுத்த முடியாது, அப்படியே செதஞ்சு போயிடும். பொதுவாக யாருக்குன்னா ரோட்டில் ஆக்சிடெண்ட் ஆகிட்டா அடிப்பட்டால் மூளையில் அப்படியே ஒரு அதிர்ச்சி ஏற்பட்டால் அப்படியே மூளை கலங்கிடும், பார்த்துக்கிறீங்களா? மூளை கலங்கி அப்படியே பிளட்டெல்லாம் அங்கங்கே லாக் ஆகிடும், அப்படியே அவங்க கோமா ஸ்டேஜ் போல் ஆகிடுவாங்க. அதே போல் தான் மனசு கூட. நீங்கள் அதிர்ச்சியை தாங்க முடியாமல், கடன் தொல்லையை தாங்க முடியாமல், அவமானத்தை தாங்க முடியாமல் இருதயத்தில் ஒரு திகிலை வச்சிட்டிங்கன்னு வச்சிங்களேன், ஆண்டவர் கிரியை செய்ய முடியும். ஏசப்பா பைபிளில் மொத்தம் 365 முறை பயப்படாத 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 அப்படின்னு எழுதி வச்சிருக்கு. எதுக்காக சொல்லுங்கள்? ஒரு வருஷம் என்பது மொத்தம் 365 நாட்கள். உண்மையாக போய்ங்களா? ஒரு வருஷம் மொத்தம் 365 நாட்கள். இந்த 365 நாட்கள் ஒரு வருஷத்தில் நம்ம நாள் கணக்கை நம்ம பார்க்குறோம். சரி,
365 நாட்கள். நீங்கள் பைபிளில் ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் வாசித்து பாருங்கள். மொத்தம் 365 முறை பயப்படாத 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 பயப்படாத. அதாவது ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 31ஆம் தேதி வரைக்கும் ஒரு வருஷம் மொத்தம் 365 நாட்கள். அதாவது ஜனவரி 1லிருந்து டிசம்பர் 31ஆம் தேதி வரைக்கும் ஒரு கணிப்பு இருக்குதா? ஓகேங்களா? புரியுதா உங்களுக்கு? அப்போ ஒவ்வொரு நாளும் ஏசப்பா என்ன சொல்கிறாருன்னா, பயப்படாதே பயப்படாதே. உதாரணத்துக்கு ஜனவரி 1ஆம் தேதி உங்கள் ஆண்டு வராரு, நீ பயப்படாத மகளே. மறுபடியும் 2ஆம் தேதி பயம் வந்துடும்ல. 2ஆம் தேதி அப்பா வந்து சொன்னார், மகனே நீ பயப்படாதே. அப்படியே 3ஆம் தேதி 4ஆம் தேதி அப்படியே ஜனவரி கடந்து வந்துடும். அப்புறம் பிப்ரவரி மாதம் ஆரம்பமாகுது. பிப்ரவரி 1ஆம் தேதியிலேருந்து பிப்ரவரி முடிகிற அந்த மாதத்துடைய 28ஆம் தேதி, ஏன்னா பிப்ரவரி 28 நாட்கள். அந்த 28 நாட்களும் பயப்படாத 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 பயப்படாத. ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் பயப்படாத பயப்படாத பயப்படாதுன்னு சொல்லி மனுஷனை தைரியப்படுத்துவதற்காக தான் மொத்தம் 365 முறை பைபிளில் பயப்படாத வார்த்தை பதிவு செய்யப்பட்டிருக்குது. நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். வேத ஆராய்ச்சியாளர்கள் தெளிவாக சொல்கிறாங்க, மொத்தம் பைபிளில் 365 முறை பயப்படாத வார்த்தை பதிவு செய்யப்பட்டிருக்குது. நீங்கள் குறிப்பாக ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா, நிறைய இடத்துல ஏசாயா தீர்க்கதரிசியை கொண்டு ஆண்டவர் பயப்படாத பயப்படாதே, நான் உனக்கு துணைன்னு இருக்கிறேன் அப்படின்னு பல இடத்துல ஆண்டவர், ஏன் ஒரு அதிகாரத்தை நீங்கள் எடுத்து பாருங்கள், 41 நினைக்கிறேன். அதில் பல இடத்துல ஒரு அதிகாரத்தில் பலமுறை பயப்படாத வார்த்தை பதிவு செய்யப்படுது. அப்போது பயம் வந்துச்சு, இருதயத்தில் கலக்கம் வந்துச்சு, உங்கள் இருதயம் அப்படியே கலங்கி போச்சுன்னா உங்களால் செயல்பட முடியாது, வாங்கின கடத்தை அடைக்க முடியாது, குடும்பத்தை பார்க்க முடியாது, ரன் பண்ண முடியாது. அதனால தான் எல்லா மெசேஜில் சொல்வேன், நீங்கள் பயப்படாதீங்க, நீங்கள் கலங்காதீங்க, கர்த்தர் கைவிட மாட்டார் கைவிட மாட்டார் கைவிட மாட்டார். பல முறை நான் என்னுடைய சேனலுக்குள்ளே நீங்கள் போய் பாருங்கள், ஏற்கனவே 79 மெசேஜ் பேசியிருக்கிறேன். இப்போ நீங்கள் பார்க்குறது 80வது எபிசோடை பார்த்துன்னு இருக்கிறீங்க. எதுக்காக ஆண்டவர் இந்த சேனலை திறந்து கடந்தொலைக்காக மாத்திரம் நான் வசன குறிப்பை எடுத்து உங்களை ஜபத்தில் வளர்க்குறேன், என்னை ஒரு பெரிய பிரசங்கியாராக காட்டுறதுக்காக இல்லை. உங்களை ஜபத்தில் வளர்க்கணும். நீங்கள் சோர்ந்து போயிடக்கூடாது, நீங்கள் பயப்படக்கூடாது, உங்கள் மனசில் ஒரு பெரிய கலக்கம் வந்துடக்கூடாது. ஏசப்பா கைவிட்டார், அவ்வளோதான் நம்ம வாழ்க்கை முடிச்சுக்கலாம்னு சொல்லி நீங்கள் அந்த இடத்துக்கு போயிடக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைங்க காக்கப்படணும். ஆண்டவர் ஒருபோதும் மாறாதவர், அவரோட அன்பு மாறாது, அவருடைய இரக்கம் மாறாது, அவர் கிருபை மாறாது. அவர் உங்களை விட்டு விலகவே மாட்டார், சான்ஸே கிடையாது. நான் சொல்கிறேன், நீங்கள் எழுதி வச்சிங்க. யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் என்ன சொன்னார்? என் அன்பு சகோதரியே சொல்லுமா, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடலை அப்பா சொல்லியிருக்கிறார்ல. இன்றைக்கி தேவ சமூகத்தில் இந்த ஜெபத்தோடைய கடைசி நேரத்துக்கு நீங்கள் வந்திருக்கிறீங்க. நீங்கள் ஏசப்பா கிட்ட இந்த வசனத்தை வச்சு கேளுங்க. ஏசப்பா, நீங்கள் சொன்னீங்களே நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன்னு சொன்னீங்களப்பா. ஆண்டவரே, நீர் என்னை விட்டு விலகக்கூடாது, என்னை கைவிடக்கூடாது. நான் நொறுங்கி போய் இருதயத்தில் ரொம்ப சோர்வாகி, ஆண்டவரே ரொம்ப தோற்று போயிட்டு வாழ்க்கையில் எல்லாத்தையும் நான் தொலைச்சிட்டு எல்லாத்தையும் இழந்துட்டு கண்ணீரோடு உங்களோட சமூகத்தில் இருக்கிற ஆண்டவரே, ஏசப்பா எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே, ஏசப்பா என்னை தூக்கி நிறுத்துங்க ஆண்டவரே, நான் வெட்கப்பட்ட இடத்துல ஏசப்பா என்னை உயர்த்துங்க ஆண்டவரே. உங்களை எத்தனை பேர் இப்போ வாயை திறந்து இந்த வசனத்தை வச்சு எனக்கு கதற போகிறீங்க? என் அன்பு சகோதரியே, உன் கண்ணீருக்கு ஆண்டவர் பலனை தராரமா? என் அன்பு சகோதரியே, உன்னுடைய கண்ணீருக்கு, உன் தோல்விக்கு ஆண்டவர் ஒரு பெரிய ஜெயத்தை, வெற்றியை தர இந்த வசனத்தில் ஆண்டவருடைய பிரசனத்தை உனக்கு அனுப்பித்தர. உன் கையில் இருக்கிற கட்டு, உன் காலில் இருக்கிற கட்டு, உன் கண்ணில் இருக்கிற கட்டு, உன் சிந்தையில் இருக்கிற கட்டு, உன் வாயில் இருக்கிற கட்டு, உன் நெஞ்சில் இருக்கிற கட்டு, உன்னை கட்டி வச்சுக்கிற எல்லா கட்டுகளை கர்த்தர் இன்றைக்கு அறுக்க போகிற, உடைக்க போகிற. ஆவியானவர் இன்றைக்கு தன்னுடைய அபிஷேகத்தினால், தன்னுடைய வார்த்தையினால தேவ ஜனங்களுடைய சிறையிருப்பை கர்த்தர் மாற்ற போகிற. நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட போகிறீங்க. உண்மையிலே சொல்கிறேன், பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு சொல்கிறேன், கர்த்தர் உங்களை உயர்த்த போகிற. ஏசப்பா உங்களை ஆசீர்வதிக்க போகிற. என் அன்பு சகோதரி, உன்னை பார்த்து தாமா, எனக்கு தகுதி இல்லை நீ சொல்லாத, உன்னை கர்த்தர் தகுதிப்படுத்திட்டார். என் அன்பு சகோதரனே, எனக்கு தகுதி இல்லை
அப்படின்னு மாத்திரம் சொல்லாதப்பா. ஏசப்பா உன்னை தகுதிப்படுத்துற, எழுந்துரு. என் அன்பு சகோதரி, எழுந்துருமா, உன்னால் முடியும், நீ ஜெயிப்ப. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அதனால் தயவு செய்து இந்த வசனத்தை வச்சு நீங்கள் அப்படியே கண்ணீரோடு தெய்வ சமூகத்தில் மனதுருகி ஜெபிங்க. ஆண்டவரே, இந்த ஒரு முறை எனக்கு ஒரு சான்ஸ் தாங்க, இந்த ஒரே ஒரு முறை ஏசப்பா நீ எனக்கு உதவி செய்வீரானால் ஆண்டவர், நான் வாங்கின கடத்தெல்லாம் அடைச்சிட்டு என் வாழ்க்கை முழுவதும் உங்களுக்கு நான் அர்ப்பணிக்கிறேன், உங்களுக்கு ஊழியம் செய்கிறேன், உங்கள் சமூகத்தை தேடி வரேன், உங்களுக்கு பணிவிடை செய்கிறேன். தயவுசெய்து என்னையும் என் குடும்பத்தையும் என் பிள்ளைகளையும் நீங்கள் காப்பாற்றி கரை சேர்க்கிற ஆண்டவரே, நாங்கள் குடும்பமாக பரலோக ராஜ்யத்தில் காணப்படும். இந்த கடன் பிசாசு பல வருஷமாக ஆண்டவரே பிடிச்சி வச்சுக்கணும், அந்த தரித்திர பிசாசு எங்களை விடமாட்டேன் தான் ஆண்டவரே, அதிலேருந்து எங்களை காப்பாற்றுங்கன்னு சொல்லி உங்களை எத்தனை பேர் தெய்வ சமூகத்தில் தாழ்த்துறீங்களோ அத்தனை பேரும் பரலோகத்தின் தேவன் உயர்த்தி ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு எட்டாத ஒரு உயரமான கண்மலை மேலே கர்த்தர் கொண்டு நிறுத்துவார். இந்த உலகத்திலேயும் உயர்த்தப்படுவீங்க, பரலோக ராஜ்யத்திலும் கர்த்தர் உங்களை கொண்டு போய் உயர்த்துவார். அடுத்த தேவ செய்தியில் உங்களை சந்திக்கிறேன், உங்களுக்காக ஜெபிக்கிறேன். நீங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். கடன் தொல்லையில் பாதிக்கப்பட்ட ஜனங்களுக்கு நம்ம சேனலை நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். மெசேஜ் ஃபுல்லாக பார்த்துருந்தா கமெண்ட் பாக்ஸில் ஒரு ஆமீன் போடுங்க, ஒரு ப்ரைஸ் கார்டு போடுங்க, லைக் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம ஊழியத்துக்காக ஜெபிங்க. அடுத்த தேவ செய்தியில் உங்களை சந்திக்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். காட் பிளஸ் யூ.